வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அகல ரயில் பாதை திட்டத்தில் பட்டுக்கோட்டை முதல் திருவாரூர் வரை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி, திருத்துறைப்பூண்டி வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதாங்கிற கேள்வி பிரதானமாக எழுகிறது. ஏன் இந்த கேள்வி எழுகிறது? சென்னை ராமேஸ்வரம் வரையிலான அகல ரயில் பாதை 1894 தொடங்கப்பட்ட மிக பழமையான ரயில் பாதை. தமிழகத்தின் பெரும்பாலான ரயில் பாதைகள் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை காரைக்குடி வரையிலான பாதை மீட்டர் கேஜ் பாதையாகவே தொடர்ந்தது. இதனை கருத்தில் கொண்டு அகல ரயில் பாதையாக மாற்ற கோரி மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து ரயில் பாதை அமைக்கப்பட்டது. இறுதியாக திருவாரூர், காரைக்குடி, திருத்துறைப்பூண்டி, கோடியக்கரைக்கு அகல ரயில் பாதை திட்டத்துக்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் ஓராண்டுகள் முடிவடைந்து விட்ட நிலையில் இதுவரைக்கும் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. ரயில் சேவை நிறுத்தப்பட்டு இருப்பதால் வியாபாரிகள், மீனவர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். விரைந்து அகல ரயில் பாதையை தொடங்கி முடித்து பல ரயில் போக்குவரத்தை தொடர வேண்டும் என கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. நிறைவேறுமா இந்த கோரிக்கை என்பதுதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியின் பிரதான கேள்வி. இது பற்றி நம்முடைய கருத்து தெரிவித்திருப்பதற்காக திரு ரா முத்தரசன், மாநில செயற்குழு உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவர் நம்முடைய இணைகிறார். இந்த கோரிக்கை பிரதானமாக பல்வேறு காலமாக இந்த ஓராண்டுல மட்டும் பல போராட்டங்களை இந்த பகுதி பார்த்திருக்கிறது. பட்டுக்கோட்டை முதல் திருவாரூர் வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதிகளில் இந்த அகல ரயில் பாதையாக மாற்றக்கூடிய பணி நிறைவேறினாலும் கூட இந்த பகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மாறாக வேறு பாதையிலிருந்து இந்த பணியை ஆரம்பிக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன் எழுகிறது இந்த குற்றச்சாட்டு? இங்கே குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு முழுவதும் மீட்டர் கேஜ் பாதை அகலப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னை காரைக்குடி ரயில் பாதை என்பது மிக முக்கியமான ரயில் பாதையாகும். இதற்கு மெயின் லைன் என்று கூட பெயர் உண்டு. இந்த பாதையில் விழுப்புரம் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலும், பிறகு மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வரையிலும் அகலப்பாதையாக மாற்றப்பட்ட நிலையில் திருவாரூரில் இருந்து காரைக்குடி வரை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஆனால் இந்த பணிகளை இதற்கு மாறான முறையில் காரைக்குடியிலிருந்து பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டையிலிருந்து மன்னார்குடி, மன்னார்குடியிலிருந்து திருவாரூர் என்று ஒரு மாற்று பாதையை, ஒரு புதிய பாதையை அமைப்பதற்காக சிலர் முயற்சிக்கிறார்கள். இல்ல, சென்னை காரைக்குடி மெயின் லைன் வரும்போது ஒரு வழியா தான் முதல்ல மீட்டர் கேஜ்ல இருந்து பிராட் கேஜா மாத்தி வந்தாங்க. ஆனால் இந்த பகுதி மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து வருதுங்கிறீங்களா? காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகிறது. திருவாரூரிலிருந்து பணி தொடங்குவதற்கு பதிலாக காரைக்குடியிலிருந்து பணியை தொடங்கி இருக்கிறார். விழுப்புரத்திலேயே இந்த பக்கமா தான் செஞ்சு வராங்க. ஆனா இந்த பாதை மட்டும் அந்த பக்கத்துல இருந்து காரைக்குடியில இருந்து பின்பக்கமா வர்றாங்க. முன்பக்கமா போகாம மயிலாடுதுறை, விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை, மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வரைக்கும் அந்த ரயில் பாதை, திருவாரூரிலிருந்து பணியை தொடங்குவதற்கு மாறாக காரைக்குடியிலிருந்து பணியை தொடங்கி இருக்கிறார். எந்த பக்கமா தொடங்கினா என்ன? இந்த ஒரு பாதை அப்படிங்கறது அமைக்கப்படணும் அப்படிங்கறது கோரிக்கை. இங்க திருவாரூர்ல இருந்து காரைக்குடி வரைக்கும் வரணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆமா, எந்த டைரக்ஷன்ல இருந்து தொடங்கினா என்ன, எந்த டைரக்ஷன் தொடங்கினா என்ன அப்படிங்கறதுல சந்தேகம் வருது. காரைக்குடியிலிருந்து பட்டுக்கோட்டை தொடங்கி பட்டுக்கோட்டைக்கும் திருவாரூருக்கும் ரயில் இல்லாமல் போய்விடுமோ என்கிற அச்சம் நிலவுகிறது. அந்த அச்சத்தை எழுப்பும்போது என்ன பதில் சொல்லப்படுது ரயில்வே நிர்வாகத்தில்? அந்த அச்சத்தை எழுப்புகிற பொழுது ஒரு சால்சாப்பு மலுப்பல் சொல்லப்படுகிறது தவிர வெளிப்படையான பதிலை அவரிடம் இருந்து எதிர்பார்க்க முடியவில்லை. ஒரு வெளிப்படையான கருத்து வரல. இல்ல, நாங்க செய்யறோம், இதை விட்ட மாட்டோம், இதை பின்னால செய்யறோம், இந்த ரயில் கண்டிப்பாக உண்டு என்று ஒரு சால்சாப்பான கருத்து சொல்லப்படுகிறது தவிர உறுதியான முறையில் இந்த ரயில் நிறுத்தப்பட மாட்டாது என்கிற உத்தரவாதம் இன்று வரையில் கிடைக்கவில்லை. உங்களுடைய அச்சம் இந்த ஒரு பாதை அப்படிங்கிறது கைவிடப்படும் என்கிற அச்சம் எனக்கு மட்டுமல்ல, அந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது. இல்ல, இதே கோரிக்கையை வலியுறுத்தி தான் பல போராட்டங்களை அந்த பகுதி பார்த்திருக்கிறது. எமது செய்தியாளர் இருக்கிறார் செந்தில் தேவா. தேவா, அந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன? இது விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு பல போராட்டங்களை நடத்திருக்காங்க. இதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான காரணங்கள், இது நிறைவேறாதுன்னு அச்சப்படுறாங்களா? ஏன்னா அரசாங்கம் சார்பாக இது கைவிடப்பட்டது அப்படிங்கிற எந்த அறிவிப்பும் வரல. அவங்களுடைய பார்வையை அவர்கள் வாயிலா கேட்டு சொல்லுங்க. நன்றி. இப்போ இந்த பணி ஒரு 10 வருஷமா துவங்கணும் சொல்லி இந்த பகுதி மக்கள் கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. அனைத்து அரசியல் கட்சிகள், அதே போல வர்த்தக சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள், லைன் சங்கங்கள்
ரைட். இது போன்ற பல்வேறு அமைப்புகள் பல அமைப்புகள் கோரிக்கை ரைட். தொடர்ந்து அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம். பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வராங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப மீட்டர் கேஜும் இல்ல, பிராட் கேஜும் இல்லைங்கிற நிலைமை. இதனால அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? அந்த பகுதி முழுவதும் விவசாயிகள் பகுதி. விவசாயிகள் பாதிக்கிறாங்க. வர்த்தகர்கள், மிக பெரும் அளவுக்கு வர்த்தகர்கள், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, வேதாரண்யம், பட்டுக்கோட்டை வர்த்தகர்கள் பாதிக்கப்படுறாங்க. வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. மருத்துவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சகல பகுதி மக்களுக்கும் பயன்பாட்டில் இருந்த இந்த ரயில் ரொம்ப முக்கியமான ரயில். இன்னும் சொல்ல போனா சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா சென்று சிக்காகோ நகரத்தில் உரையாற்றிவிட்டு இலங்கை வந்து, இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வந்து இந்த ரயிலில் தான் பயணம் செய்தார். மும்பை தானேக்கு அப்புறம் பிரதானமா அமைக்கப்பட்ட பாதைகள்ல இது முக்கியமான நீங்க சொன்ன மாதிரி அழைக்கப்படுறது. ஆமா, அந்த அது இப்படி எல்லாருக்கும் சகலருக்கும் பயன்பட்டு கொண்டிருந்த அந்த பாதை நிறுத்தப்பட்டதனால சகல பகுதி மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதே போல திருத்துறைப்பூண்டியிலிருந்து கோடியக்கரை செல்லுகிற பாதை மிக முக்கியமான வழித்தடம். இன்றைய தினம் நம்ம டிசம்பர் 25 இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தினம், கீழவன்மணி தியாகிகள் தினம். அதே போல மூதறிஞர் ராஜாஜியுடைய நினைவு நாள். எப்படி குஜராத் மாநிலத்தில் தண்டியில உப்பு சித்தார போராட்டம் நடைபெற்றதோ அதே போல மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் தான் வேதாரண்யம் மகசியாம்பள்ளியில உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்து கொண்டிருந்த ரயிலும் நிறுத்தப்பட்டு விட்டது. மீட்டர் கேஜாக இருந்த ரயில் நிறுத்தப்பட்டு விட்டது. வேதாரண்யத்திலிருந்து உப்பு பெரிய அளவுக்கு மற்ற பகுதிகளுக்கு போகுது. வேதாரண்யம் புறக்கணிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழ, இந்த உப்பு தொழில் இதனால ஏற்படக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? உப்பு தொழில் அங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல உப்பு உற்பத்தி ஆகிறது. அதுல எல்லாமே சிறு விவசாயிகள் மிக அதிகபட்சமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக பெரும் அளவு பயன்பட்டது இந்த குட்ஸ் ரயில், உப்பை ஏற்றுமதி செய்து வெளி மாநிலங்களுக்கு. ஏன்னா இது ஒரு தரமான உப்பின் தாயகம் என்று வேதாரண்யம் போடப்படுகிற. எப்படி போகுது? லாரி மூலமா. இப்ப வந்து ரயில் வசதி இல்லாதனால அவங்க லாரி மூலமா போறாங்க. லாரி மூலமா போறதுனால அதிக சுமைகளை, செலவினங்கள் அதிகமா ஏற்படுது. இதன் காரணமாக தொழில் நசிந்து வந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு போயிடலாமா என்கிற அளவிற்கு அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல தரப்புடைய கோரிக்கை இதுல இருக்கு. இந்த பாதை நிறைவேற்றப்படும் பொழுது பல தரப்பினர் பயனடைவார்கள். இது என்ன டைம் ஃப்ரேம்குள்ள நிறைவேறுமாங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்க. இதே பார்வை தான் அந்த பகுதி மக்களுக்கும் சொல்லியிருக்கீங்க. அவர்களுடைய கருத்தை தொடர்ந்து கேட்டு சொல்லுங்க செந்தில். அதாவது இந்த பகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சார், இந்த பகுதியில இருந்து இப்ப சென்னைக்கு போகணும், பாண்டிச்சேரிக்கு போகணும், ஒரு நோயாளி அல்லது ஒரு தொழில் சம்பந்தமா சென்னைக்கு போகணும்னா கூட பஸ்ல தான் போக வேண்டியிருக்கு. கூடுதல் கட்டணங்கள் பஸ்ல வசூலிக்கிறாங்க. ரயில்ல போனா ஒரு நோயாளிகள் ரயில்ல போனா ரொம்ப கம்ஃபர்டபுளா போலாம். 100-125 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் ஏன் புறக்கணிக்கிறாங்க? இத வந்து இந்த பாதையை விரைவில் அமைச்சு அகலவை பாதையை மாற்றி கொடுத்தாங்கன்னா இந்த பகுதி மக்கள் பெரிய அளவுல பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த பாதை வந்து சென்னையில இருந்து விழுப்புரத்துல இருந்து மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை இப்படி போகாம காரைக்குடியில இருந்து இந்த பக்கம் ரிவர்ஸ்ல வருது. இதுவே இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பாதை பணிகள் விரைவில் நடக்குமா, நடக்காதா, இல்ல இந்த பகுதி மட்டும், அதாவது பட்டுக்கோட்டையில இருந்து திருவாரூர் வரைக்கும் இந்த பாதை ஒதுங்கி போயிடுமா அப்படிங்கிற ஒரு பல்வேறு சந்தேகங்கள் இந்த பகுதி மக்களுக்கு எழுந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 7-8 வருஷங்களாகவே இந்த மீட்டர் கேஜ் பாதையை வந்து மாற்றி பிராட் கேஜா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களை பல்வேறு தரப்பினரும் நடத்திட்டே இருந்தாங்க. சமீபத்துல கூட ஒரு பெரிய உண்ணாவிரதம் பண்ணாங்க. வர்த்தக சங்கங்கள் இந்த பகுதியில் உள்ள அனைத்து பகுதி கிராமங்களில் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க. அதுல அனைத்து தரப்பினரும் கலந்துட்டு இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இதோட பயன் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வேதாரண்யத்துல இயற்கையாவே அந்த உப்புல வந்து அயோடின் கலந்திருக்கு, அந்த அங்க கிடைக்கிற உப்புல. அதே மாதிரி அந்த பக்கம் மல்லிகைப்பூ, புகையிலை, பல்வேறு விவசாய பணிகள்ல உள்ள பூர்வம் இந்தியா பூராவும் போகக்கூடிய அந்த பொருட்கள் எதுவுமே இன்னைக்கு போகாம தேங்கி போய் கிடக்கு. லாரியில போறதுனால டிரான்ஸ்போர்ட் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குமரல் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கு. பல்வேறு போராட்டங்களை நாங்க நடத்திக்கிட்டே தான் இருக்கோம். இந்த இதுக்கு நடக்கலன்னா அடுத்த கட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்துவோம் சொல்லிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்பை சேர்ந்தவங்களும் இந்த நேரத்தை தெரிவிச்சிருக்காங்க. ரைட். பலருடைய கோரிக்கை இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்களும் சரி, அந்த பகுதி மக்களுடைய கருத்தாகவும் இது கைவிடப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. இந்த அச்சம் தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த செய்கிறது. அப்படிங்கும்போது தாமதமாகிறது. இது கைவிடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான எந்த அறிவிப்பும் வரல. ஆனால் விரைந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. முடங்கி இருக்கிறதே ரயில் பாதை பணிகள், நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோமே என்று பட்டுக்கோட்டை முதல் திருவாரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் குமுறுகிறார்கள். அதாவது சென்னை காரைக்குடி
இந்த திட்டத்தை முழுமையாக அகலப்பாதை திட்டத்தை முழுமையாக இன்ஸ்பிரிட் ஏற்கனவே வகுத்த திட்டத்தின்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுதான் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உள்ளது உள்ளபடி அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு முத்தரசன் அவர்கள் இருக்கிறார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர். அதே போல எமது செய்தியாளர் செந்திலும் அந்த பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். நான் திரு முத்தரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன், இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல, இது கைவிடப்படுது அப்படிங்கிற அறிவிப்பு வரல. கைவிடப்படுதுங்கிற அறிவிப்பு வரல, கைவிடப்படுமோங்கிற சூழல் அந்த அவங்க செய்து கொண்டு இருக்கிற பணியின் காரணமா அச்சம் ஏற்படுது. இல்ல, இதற்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, இந்த திட்டத்தை நீங்க முடிக்கிறதுக்கு முனைப்பு காட்டலாம், ஆனா புதிய திட்டங்களுக்கு முயற்சி செய்யப்படாது. இது ஏற்கனவே இருக்கிற வழித்தடம், இது அகலப்பாதையாக மாற்றுவதற்கு முன்னுரிமை கொடுத்து செய்யாம இல்லாத இடங்களுக்கு புதுசா வழித்தடங்களை ஏற்படுத்துவதற்கான தீவிரமான முயற்சிகளை ரயில்வே நிர்வாகம் மேற்கொள்கிறது. அதிலிருந்துதான் இந்த அச்சம் வருகிறது. குறிப்பா இப்ப மன்னார்குடியிலிருந்து பட்டுக்கோட்டைக்கு ரயில், அங்க ரயில் நான் வேண்டான்னு சொல்லல, அது புதிதாக வழித்தடத்தை எடுத்து போடணும். அங்க ரயில் வேண்டான்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஆல் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க. இன்னொரு பாதை நாகப்பட்டினத்துல திருத்துறைப்பூண்டிக்குன்னு ஒரு வழித்தடம், இதெல்லாம் புதிய பாதைகள். புதிய பாதையில ரயில் போடத்துல எந்த விதமான ஆட்சேபம் கிடையாது. ஆனா ஏற்கனவே இருக்கிற பாதையை கைவிட்டுட்டு புதிய இடங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்கிற பொழுது இந்த வழித்தடம் கைவிட்டுப்பட விடும் அப்படிங்கிற மாட்டாங்க என்கிற அச்சம் அனைத்து பகுதி மக்களுக்கும் இருக்கிறது. இல்ல, இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன சொல்லப்படுது செந்தில்? இந்த பாதை அப்படிங்கிறது ஏற்கனவே திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான், எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்ல கைவிடப்படுது இல்ல தொடர்ந்து தாமதமாகும் அப்படின்னு என்னும் பொழுது இந்த தாமதத்துக்கு நிர்வாக ரீதியாக சொல்லப்படக்கூடிய காரணங்கள் என்ன செந்தில்? இது நிர்வாக ரீதியா பல்வேறு மனுக்களை இந்த பகுதி மக்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது ரயில்வே இணை அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காங்க, ரயில்வே மத்திய அமைச்சர் ரயில்வே அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி மண்டல தலைவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. பல்வேறு தரப்புலையும் போயிட்டு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மற்றபடி பல்வேறு அமைப்பை சேர்ந்தவங்களும் பல்வேறு மனுக்களை கொடுத்து இந்த பாதையை நீங்க விரைவில் நடத்தி கொடுக்கணும், இந்த பாதை வந்தாதான் இந்த பகுதி மக்கள் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியுள்ள பகுதி, இந்த பகுதி மக்களுக்கு பெரிய பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் கும்பிடுறாங்க. இப்ப நம்மளோட இதுக்கு நம்ம திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் அவர்கள் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட சம்பந்தமா இருப்போம். வணக்கம் சார். இந்த ரயில் பாதை பணிகள் மிகவும் தாமதமா நடந்துட்டு இருக்கு. அதுவும் திருவாரூர்ல இருந்து பட்டுக்கோட்டை வரையிலான பணி சுத்தமா நின்று போயிட்டு இது நடக்குமா நடக்காதுங்கிற அச்சம் பொதுமக்கள் வந்திருக்கு. இது சம்பந்தமா சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையிலையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது? திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி உள்ள மீட்டர் கேஜ் பாதையை அகல ரயில் பாதையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்று சொன்னால் சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து என்பது மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. ஆனால் என்ன காரணமோ திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, காரைக்குடியூர்ல உள்ள பாதை மீட்டர் கேஜ் பாதையாக தான் இருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய அச்சம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. குறிப்பாக தொடங்கி இருக்கிற பணி காரைக்குடியிலிருந்து பட்டுக்கோட்டை வரை, பட்டுக்கோட்டையிலிருந்து மன்னார்குடி, அதே போல நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணி, எட்டுக்குடி, திருக்கோளை, திருத்துறைப்பூண்டியிலிருந்து வேதாரண்யம், கோடியக்கரை வரை இந்த பாதை அமைக்கப்படும் என்று சொல்கிற போது திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, அதே போல முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை உள்ள மீட்டர் கேஜ் பாதை நிச்சயமாக இது நிறுத்தப்படும் என்ற அச்சம் இருக்கிறது. இதை ஒட்டி நான் கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி மத்திய ரயில்வே துறை அமைச்சர் முகுல்ராயையும் அதே போல இணையமைச்சர்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களை சந்தித்து மனுக்கு கொடுத்தோம். ஆனால் அந்த மனுக்கள் கிடப்பிலே கிடக்கிறது ஒழிய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு பின்னாலே 5/5/2012ஆம் ஆண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட திருவாரூரிலிருந்து முத்துப்பேட்டை வரை 60 கிலோமீட்டர் தூரம் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினோம். அந்த மனித சங்கிலி போராட்டத்திலும் பல்வேறு அனைத்து அரசியல் கட்சிகளும் கலந்து கொண்டன. அதற்கு பின்னாலே 14/8/2013ஆம் ஆண்டு மிகப்பெரிய 10 இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அதற்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அதற்கு பின்னாலே 3/12/2013ஆம் ஆண்டு ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஆனால் இந்த போராட்டங்களை எல்லாம் நாங்கள் நடத்துகிற போது அதற்கு மாறாக அந்த இருக்கக்கூடிய இன்றைய ரயில்வே துறையினுடைய நிலைக்குழு தலைவர் அவர்கள் 890 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக சொல்லுகிறார்கள், பத்திரிகையில செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் போராட்டம் நடத்துகிற போது, இந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்துகிற போது அவர் 890 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக DR பாலு MP அவர்கள் பத்திரிகையிலே செய்து கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்திரிகை முரசொலியில் இன்றைக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆக முன்னுக்கு பின் முரணாக இன்றைக்கு
இந்த ரயில்வே பாதை இருக்கிறது, மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் மத்திய இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய DR பாலு அவர்கள். அவர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூருக்கு இன்றைக்கு அந்த பகுதி மக்களே கேட்காத பாதைக்கு அங்க ரயில்வே பாதை போடப்படுகிறது. அதே போல நீடாமங்கலம் மன்னார்குடி பாதை என்ற ரயில் பாதை, அந்த பாதை இருந்த அடிச்சுவடே இல்லாத போது இன்றைக்கு ரயில் இயக்கப்படுகிறது. அதே போல இன்றைக்கு நாகப்பட்டினத்திலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு பணிகள் தொடங்கப்படுகிறது. ஆனால் இருந்த பாதை இன்றைக்கு திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை பாதை என்பது பாதை இருக்கிறது. ஆகவே எந்தவித வேலையும் செய்ய வேண்டியதில்லை. கருங்கல் செல்லி இருக்கிறது. ரோடுகளை அந்த ரயில்வே பாதையை ஸ்ட்ரெங்கன் பண்ணி தண்டவாளம் போட்டு ரயிலை ஓட்டலாம். ஆனால் மத்திய அரசும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைக்குழு தலைவரும் இந்த பாதையை, இந்த பகுதி மக்களை புறக்கணிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான முயற்சியை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடந்த 3/12/2013 நடைபெற்ற அந்த ரயில் மறியலை ஒட்டி 18/12/2013 நடைபெற்ற பேச்சுவார்த்தை எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அதேபோல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் எடுத்துக்கொண்ட முயற்சியின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திருச்சி கோட்ட மேலாளர் வந்தார்கள். எங்களுடைய பொதுமக்களுடைய கேள்விகள் கேட்கப்பட்ட போது எந்தவித பதிலும் சொல்ல முடியாமல் திரும்பி சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்டுக்கொண்டது இணங்க வருகிற ஆண்டு நிதியை பெற்று திருவாரூரில் இருந்து பணிகள் தொடங்கப்படும் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. மேலும் நம்மளுடைய களத்திலே அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாநில துணைத் தலைவர் கே ராஜா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த ரயில் பாதை பணிகள் பற்றிய ஒரு சில கருத்துக்களை கேட்போம். வணக்கம். இந்த ரயில் பாதை பணிகள் ஏன் காலதாமதப்படுது? இந்த ரயில் பாதை பணிகள் நடைபெறுமா நடைபெறாதுங்கிற பொதுமக்களோட அச்சத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இந்த ரயில் பாதை பணி நடைபெறாது என்கின்ற கருத்து இந்த பகுதி மக்களிடம் பரவலாக வருகிறது. அதற்கு என்ன காரணம்? சாதாரண மக்கள் வாழுகிற பகுதி. ஆனால் இந்த ரயில் பாதை ஒரு புராண தன்மை வாய்ந்த பாதை, மிக சிறப்பான பாதை, வரலாற்று சிறப்பு மிக்க பாதை. இந்த ரயில் பாதை வழியாகத்தான் அமெரிக்காவிற்கு சென்ற இந்து மதத்தை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய விவேகானந்த அவர்கள் கப்பலில் இறங்கி இந்த வழியாகத்தான் சென்னை சென்றார். அப்படி சிறப்பு மிக்க ரயில் பாதையாக இந்த பாதை இருந்தது. ஆனால் இப்போது அரசியல் தலையீடு இருக்கிறது. இதுல தென்னகத்திலேயே மீட்டர் கேஜ் உள்ள ஒரே பாதை இந்த பாதை தான். இந்த பாதையை அகற்றிவிட்டு குறைந்த செலவில் அகல ரயில் பாதையாக மாற்றிவிடலாம். ஆனால் மாற்ற அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அமைச்சர் பெருமக்கள் விரும்பவில்லை. அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுகிற வகையில புதிய புதிய பாதைகளை உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். அதனால்தான் சென்னையிலிருந்து விழுப்புரம், விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை, மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வரை வந்த அகல ரயில் பாதை அந்த பணி நிறுத்தப்பட்டு காரைக்குடியிலிருந்து பட்டுக்கோட்டைக்கு வருகிறது. பட்டுக்கோட்டைக்கு ஏன் வருகிறது என்று பார்த்தால், பட்டுக்கோட்டையிலிருந்து மண்ணையை இணைத்து மண்ணையிலிருந்து வேறு வழிக்கு சென்று விடலாம் என்று ரயில்வே நிலைக்குழு தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் DR பால் அவர்கள் விரும்புவதாக இந்த பகுதி மக்கள் கருதுகிறார்கள். எனவே தான் இப்படி மூக்க தொட வேண்டுவதற்கு பதிலாக இப்படி தொடுகிற நிலை வருகிறது. உண்மையிலே அப்படி இந்த நிலை, இந்த கருத்து மாறுமையானால் திருவாரூரில் இருந்து திருத்துறைப்பூண்டி, திருத்துறைப்பூண்டியிலிருந்து முத்துப்பேட்டை, முத்துப்பேட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை வழியாக தொடங்கினால் உண்மையாக நேர்மையாக இந்த வழி பாதை சீரமைப்பு பணி தொடங்குகிறது என்று மக்கள் கருதுவார்கள். எனவே தலையிலிருந்து வருகிறது. உங்கள் தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து நாம் மீண்டும் சந்திப்போம். இந்த நிலையில உங்கள்கிட்ட கேட்கிறேன் திரு முத்தரசன், இன்னொரு ரயில் பாதையை காரணம் காட்டி அது வருதுனாலதான் தாமதப்படுதுங்கிறீங்க. நீங்களே சொன்னது போல மற்ற பாதைகளும் வரணும், புதிய பாதைகள் அமைக்கப்படணும், மேலும் இது விரிவுபடுத்தப்படணும். அது வருதுதான், இது நடக்காததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? நீங்களே குறிப்பிட்டீங்க, இது சார்ந்த உத்தரவாதங்கள் இன்றல்ல தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருது. ஆக அது வருதுனால இது தடைப்பட்டு போகுது. ஆக அந்த காரணத்துக்காக தான் தடைப்படுத்தப்படுது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது என்ன காரணம் அப்படின்னா, புதிய வழித்தடத்தை நம்ம வரவேற்கிறோம். எத்தனை வழித்தடம் ரயில் வர, அதுதான் இது வராததுக்கு காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது, நிலைக்குழு மேல வைக்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, அப்படி விட்டாச்சுன்னா அந்த பாதை தேவை கிடையாது. இப்போ அவங்க புதுசா மேற்கொள்ற முயற்சியின்படி ரயிலை விட்டாங்கன்னா இதுல ரயில் இல்லாம செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது பட்டுக்கோட்டையிலிருந்து மன்னார்குடி,
மன்னார்குடியிலிருந்து ஏற்கனவே ரயில் போய் நீங்களே சொன்னீங்க இந்த பேச்சுவார்த்தையின் போது நீங்க அமைச்சர்கள் எல்லாம் சந்திக்கும் போது இது செயல்படுத்தப்படும் உத்தரவாதம் அளிக்கப்படும், செயல்படுத்தப்படும் என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஆனா அதற்கு முன்னுரிமை கொடுத்து செய்யப்படும், இது அடுத்து தொடங்கப்படும். அவங்க சொல்றது என்னன்னா முதல்ல அதை செய்யணும், செஞ்சுட்டு இதை செய்யணும் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அங்கதான் சந்தேகம் வருது, அங்கதான் அச்சம் வருகிறது. ஏன் இப்படி தொடங்குறாங்க? ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற பாதை இந்த பாதையை முடிக்காம ஏன் புதிய பாதைக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து செய்யணும், இதை முடிச்சுட்டு அது செய்யலாமே என்று இந்த இடத்துலதான் ஐயப்பாடு வருது. பொதுமக்களுக்கு ஏற்படுகிற, எனக்கு உட்பட எல்லாருக்கும் ஏற்படுற ஐயப்பாடு என்பது இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது மாதிரியான ஒரு ஐயப்பாடு அப்படிங்கறது இதுதான் காரணம்னு ஊர்ஜிதப்படுத்தி இந்த நபர் காரணம் நம்ம குற்றம் சாட்டிட முடியுமா? ஒரு நபரை நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறதுக்கு நான் விரும்பல. சில அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய நபர்கள் தங்கள் விருப்பம் போல் பொதுமக்கள் நலனை முன்வைக்காம, அவங்களுடைய நலனை பாதுகாம, தங்களுடைய சுயநலங்களின் காரணமாக இந்த ரயிலை பயன்படுத்த விரும்புகிறார்கள். அதற்கு அவங்க சில அதிகாரங்கள்ல இருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு ஆதாரம் இல்லையே, இதுதான் காரணங்கிற ஒரு ஆதாரம் இல்லாத போது ஊர்ஜிதமா எப்படி சொல்ல முடியும்? ஆதாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையாவும் பேச முடியாது. இந்த பகுதியை தொழிற்சாலைகள் கிடையாது. திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மன்னார்குடி இந்த பகுதியெல்லாம் தொழிற்சாலைகள் கிடையாது. இப்ப மன்னார்குடினா அங்க ஒரு சாராய தொழிற்சாலை இருக்குது. பட்டுக்கோட்டைக்கும் பரதநாட்டுக்கும் இடையில ஒரு சாராய தொழிற்சாலை தொடங்கி அது அனுமதி கிடைக்காம இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் இது வாய்ப்பா இது பயன்படும் அப்படி என்று சிலர் நினைக்கிறாங்க. அங்க ஒரு தொழிற்சாலை இருக்குது, இங்க ஒரு தொழில் சார்ந்த பகுதி கிடையாது, இது வெறும் விவசாய பகுதி தான், இதுக்கு ஒரு வருமானம் வராது என்பது போன்ற ஒரு கருத்தை ரயில்வேக்கு சொல்வதற்குரிய வாய்ப்புள்ள இடத்துல சிலர் இருக்கிறதுனால அதை தவறாக பயன்படுத்துறாங்க. ஆனா அது உண்மையிலேயே இங்கிருந்து தான் நெல், இது ஒரு டெல்டா மாவட்டம், குறுவை சம்பா சாகுபடி செய்யக்கூடிய மிக முக்கியமான நெல் உற்பத்தி ஆகக்கூடிய பகுதி. அதே போல வேதாரண்யம் உப்பு உற்பத்தி ஆகக்கூடிய பகுதி. மிக பெரும் அளவு நெல்லும் உப்பு சவுக்கு இவைகளெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்ட பகுதி. ஆனா இதையெல்லாம் கவனத்திற்கு கொண்டு போகாமல் வேறு வேறு காரணங்களை சொல்லி திசை திருப்பி ரயில்வே நிர்வாகத்தை தவறாக பயன்படுத்தி தவறான முறையில் ரயில்களை கொண்டு போவது. இந்த பாதைக்கு தான் முன்னுரிமை அளிக்கணும், அதற்கான முகாந்திரங்கள் தான் இருக்கு, அதற்கான அவசியங்கள் தான் இருக்கு சொல்றீங்க. இது தடைப்படுறதுக்கு இல்லாத தாமதமாறதுக்கான காரணம் நிதி ஒதுக்கீடு தானா? முடங்கி கிடக்கிறதே எங்களுக்கு பலன் தர வேண்டிய ரயில் பாதை என்ற திருத்துறைப்பூண்டி மக்கள் இல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாதையால பலன் அடையக்கூடிய பகுதிகளை சேர்ந்த மக்கள் கேட்கிறார்கள். இதற்கான தாமதம் என்ன, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது, விரைந்து முடியுங்களேன் என்று அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக பார்க்கின்றோம். இதற்கு நடைமுறையில் சிக்கலாக இருப்பது என்ன என்பது போன்ற கேள்விகள் எழுந்திருக்க இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு முத்தரசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல திருத்துறைப்பூண்டியிலிருந்து எமது செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், இந்த கோரிக்கையை தொடர்ந்து அரசாங்கத்திடம், ரயில்வே அமைச்சகத்திடம் வலியுறுத்தி வரக்கூடிய உலகநாதன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் அருகாமையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த தாமதத்துக்கு ரயில்வே நிர்வாகம் சார்பா என்ன பதில் சொல்லப்படுது, என்ன காரணம் சுட்டி காட்டப்படுது? ரயில்வே நிர்வாகம் அதாவது ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணிகளுக்கான தொகை நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது, விரைவில் இந்த பணி தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட 2-3 தடவை உத்தரவாதமா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த மக்களும் பணிகள் தொடங்க போது போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒழிஞ்சு, ஆனா பணிகள் எதுவுமே நடைபெறவில்லை. அப்படிங்கிறப்ப ஏமாற்றம் தர்றப்ப இப்ப புதுசா காரைக்குடியில இருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் அந்த பணி நடைபெறப்ப இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டோம், இந்த பணிகள் இந்த பகுதியில் நடக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க. பல்வேறு கிராம பகுதியை சேர்ந்த இந்த திருத்துறைப்பூண்டியிலிருந்து தான் இந்த வேதாரண்யத்துக்கு பிரியுது. ஒரு காலத்துல காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் சண்டி யாத்திரை சென்றப்ப இந்த பகுதி வழியா தான் போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த அயோடின் கலந்த உப்பு வேதாரண்யத்திலிருந்து இங்கதான் ஏற்றுமதி ஆகி வருது. அது மாதிரி பல்வேறு விவசாய பகுதி இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த இதுல விளை நெற்கள் பூராமே எல்லாமே இந்த ரயில தான் போகணும். அப்படி இருந்தும் இன்னைக்கு ரயில் எல்லாம் போயிட்டு அப்படிங்கிறப்ப அந்த மக்கள் பெரிய ஆதங்கப்படுறாங்க. அந்த ஆதங்கத்தோட எதிர்ப்பு பல்வேறு போராட்டங்களா வெடிக்குது. இப்ப நம்ம அரங்கத்துக்கு மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட நகர செயலாளர் கோவி சேகர் அவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கங்க, இப்ப இந்த ரயில் பாதை பணிகள் ஏன் காலதாமதமாகுது, இதற்கு என்ன பண்ணலாம், உங்களோட இதுல என்ன அந்த போராட்டங்களை என்ன பண்ணீங்க, என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதாவது இந்த திருவாரூர் டு காரைக்குடி அகல ரயில் பாதை பிரச்சனை என்பது 5 மாவட்ட பிரச்சனை, 5 மாவட்ட மக்களுடைய பிரச்சனை. ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் சென்னையில இருந்து ஒரு பேசஞ்சர் ரயில் ட்ரெயின் ஏறி இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு செல்வார்கள்.
தலைமன்னார் செல்வதற்கு சென்னையில் டிக்கெட் எடுத்து காரைக்குடியில் இறங்கி, காரைக்குடியில் இருந்து தனுஷ்கோடிக்கு போய் இறங்கி, தனுஷ்கோடியில் இருந்து போட்ல தலைமன்னார் போவாங்க. அதனால போட் மெயில் அந்த ரயிலுக்கு பேரு. இந்த 5 மாவட்ட மக்களை தேவைகளை பூர்த்தி செய்கிற அந்த ரயிலை நம்மை அடிமைப்படுத்திய ஆண்ட வெள்ளையர்கள் நம்ம என் பகுதி மக்களுக்கு பரிசாக தந்தார்கள். ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டு, நாங்கள் தேர்ந்தெடுத்து, நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நம்மெல்லாம் சுதந்திர நாட்டில் வசிக்கிறப்ப இந்த அரசுல இருக்கிற உயர் பதவியில் உள்ளவர்கள் இந்த ரயிலை, வெள்ளையர்கள் கொடுத்த அந்த ரயில் பாதையை எடுத்து விட்டார்கள். இது வருமா வராதா என்பது எங்களுடைய கேள்வி. இந்த 5 மாவட்ட மக்களின் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி மறுமலர்ச்சி திமுக கடுமையாக போராட்டத்தை நடத்தி தொடர்ந்து எல்லோரும் இணைந்து நடத்தி வருகிறோம். இதற்கு மத்தியில் இருக்கின்ற நிதியமைச்சர் அவர்கள் 505 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது என்று அறிவித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் நிதியே ஒதுக்கப்படவில்லை, நிதி இல்லாத காரணத்தால் வேலை நடக்கவில்லை என்று ரயில்வே உயர் அதிகாரிகள் கூறுகின்றார்கள். ரயில்வே நிலைக்குழு தலைவர் 817 கோடி என்று சொன்னார்கள். அந்த பணியும் நடக்கவில்லை. எது உண்மை, எது பொய், ரயில் வருமா வராதா என்ற இயக்கத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, திருத்துறைப்பூண்டி டு அகஸ்தியமலை ரயில் பாதை, இந்த ரயில் பாதை தென்னக ரயில்வேக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கோடிக்கணக்கில் வருமானத்தை கொடுக்க வேண்டிய அந்த ரயில் பாதையை மூடி வைத்திருக்கிறார்கள். ஒரு ரயில் 36 குட்ஸ் ட்ரக்குகளை இணைத்து திருத்துறைப்பூண்டி அவுட்டர் தாண்டினா 8.5 லட்சம் ரூபாய் வாடகை. எப்ப 90ல இப்ப எவ்வளவு வாடகை போகும்? இது ஆண்டுக்கு ஒரு 20 நட 30 நட போனா 100 கோடி, அதாவது 20-30 கோடி வருமானம் தருகின்ற இந்த அகஸ்தியம்பள்ளி திருத்துறைப்பூண்டி அகல பாதை உடனே தேவை. வருமானம் தர்றதையே அவங்க மூடி வச்சிருக்காங்களே. இந்த நாட்டுக்கு வருமானம் தேவையில்லையா? ரயில்வேக்கு வருமானம் தேவையில்லையா? தயவு செய்து ஆய்வு செய்து ரயில்வேயில் உள்ள உயர் அதிகாரிகள், இந்திய அரசாங்கம் வெள்ளையர்கள் கொடுத்து சென்ற அந்த பாதையை, அந்த ட்ரெயினை எங்களுக்கு வேண்டும், வெள்ளையர்கள் கொடுத்து சென்றதை கொடுங்கள் என்று தான் கேட்கிறோம். நாங்கள் புதிய பாதை கேட்கவில்லை. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. இப்பொழுது நமது களத்திலே நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர், மாவட்ட செயலாளர் மகா முத்துக்குமார் அவர்கள் இங்க இருக்காங்க. முத்துக்குமார் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கம். இப்ப இந்த ரயில் பாதை பணிகள் மிகவும் தாமதமா நடந்திருக்கு, அதுவும் இந்த பகுதியில் சுத்தமா நடக்கவே இல்லை அப்படி சொல்றாங்க. திருவாரூர்ல இருந்து பட்டுக்கோட்டை வரையில சுத்தமா நடக்கவே இல்லை, இந்த பணிகள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது இந்த மண்ணையில இருந்து நம்ம இந்த புறப்படுகிற இந்த ட்ரெயின் மண்ணையில இருந்து பதிவு பண்றாங்க. முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு திட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டத்தை நாங்க எதிர்க்கல. அதே நேரத்தில் 100 ஆண்டுக்கும் மேலாக அனுபவித்து வந்திருக்கிற இந்த மக்களுடைய போராட்டத்தை நம்ம புரிஞ்சு செயல்படணுங்கிறதா எங்க கட்சியுடைய நிலைப்பாடு. குறிப்பா பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இப்ப நீங்க சென்னைக்கு செல்ல வேண்டியதுக்கு தொடர் வண்டி என்பது இல்ல. அப்ப ஒரு வயது முதிர்ந்தவங்க, சுமையை எடுத்துட்டு வர்றவங்க மன்னார்குடியிலேயோ அல்லது திருவாரூர்லயோ இருந்து அதுல இருந்து மகிழ் எடுத்து திருத்துறைப்பூண்டிக்கு வர வேண்டியது இருக்கு. அப்ப ஏகப்பட்ட பொருட்செலவும் பாதிப்பும் இந்த பகுதி மக்கள் அடைகிறாங்க. ஆக இதனுடைய வழி இது பாத்தீங்கன்னா இப்ப ஆன்மீக வழியில சுற்றுலா தலமாகவும் வேளாங்கண்ணி போன்ற பகுதிகள் பக்கத்தில் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வன பாதுகாப்பு சரணாலயம் கோடியக்கரையில, அது மாதிரி பறவைகள் சரணாலயம் போன்றதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கு. அகஸ்தியம்பள்ளி பகுதியில் பாத்தீங்கன்னா உப்பு அதிகமா உற்பத்தியாகி தொல்லோடு எடுத்துட்டு போய் இந்த பகுதியில் இது பண்ணிருக்கு. அது மாதிரி நெல் பாத்தீங்கன்னா வேக்கன்ல நிறைய திருத்துறைப்பூண்டியில இருந்து ஏற்றுமதி ஆச்சு. இப்படி பல்வேறு வசதிகளை பெற்றிருந்த இந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் ஆண்டு அனுபவித்து வந்த இந்த உரிமையை புதிதாக வருகிற மண்ணையிலிருந்து தொடர்வண்டி போகட்டும், அதை நாங்க மறுக்கல, நாங்க அதை எதிர்க்கல. அதே நேரத்தில் திருத்துறைப்பூண்டியில 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் பயனடைந்து வந்த தொடர்வண்டியை உடனடியாக மத்திய அரசு இதில் கவனம் செலுத்தி இயக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் சொல்றோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ரயில் பாதையில முக்கிய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாய பகுதி மக்கள் இந்த ரயில பயன்பெறுவாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபுல்லா இந்த சென்னையில இருந்து விழுப்புரம், மயிலாடுதுறை, காரைக்குடி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா தலங்கள், சொல்ல போனா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நிறைய இருக்குது. தில்லைவிளாக ராமர் கோயில், முத்துப்பேட்டை அலையாத்தி காடு, அதே போல பாத்தீங்கன்னா உலகத் தலைவர்கள் வந்து செல்லக்கூடிய திருக்கொல்லிக்காடு, பாடல் பெற்ற ஸ்தலமான திருவாரூர் தியாகராஜர் சன்னதி, அது மாதிரி பல்வேறு சுற்றுலா தலங்கள் இந்த பகுதியில் இருக்கு. நிறைய வருமான
இருக்காங்க, ஏன் இந்த ரயில் பாதையை பணிகளை தூங்க மாட்டாங்க அப்படிங்கறத அந்த மக்களோட பெருத்த ஒரு கேள்வி எழுந்திருக்கு. வாய்ப்புகள் இருக்கு, வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவசியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, பிறகு ஏன் தாமதம் அப்படிங்கறது அங்கிருந்து எழக்கூடிய குரலாக பார்க்கிறோம். இதுல கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வேதாரண்யம். இந்த ஒரு திட்டமானது கிடைக்குமானால் வேதாரண்யத்துக்கு அதனால் பலன் அதிகமாக இருக்கும். அங்க அவசியமும் இருக்கிறது, நிறைவேற வேண்டிய அவசியம் என்றால் உப்பு உற்பத்தி ஆகக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாவது சவுக்கு அங்கிருந்து போக வேண்டிய அவசியம், அங்க போக்குவரத்து நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப தேவையில்லாம வீண் செலவோட சாலை வழியா போயிட்டு இருக்கு அப்படின்னு. இது வறுமையானால் இந்த பகுதி எந்த அளவுக்கான வாய்ப்புகளையும் வளர்ச்சியும் பெறும். இந்த ரயில் ஏற்கனவே போயிட்டு இந்த ரயில் போய் பல ஆண்டுகளா அந்த ரயில் இல்ல. இடையில ஒரு முயற்சி எடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் இருந்தபோது ரயில் பஸ்ன்னு ஒரு பஸ் விட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு பஸ் மாதிரி போய் வந்துட்டு இருக்கோம். அதுவும் இல்ல. இந்த ரயில அங்க இயக்குறது மூலியமா உப்பு உற்பத்தி நடந்துட்டு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வு அதுல செழிக்கும். அதே மாதிரி சவுக்கு உற்பத்தியாளர் இருக்கிறாங்க, சவுக்கு ஏற்றுமதிக்கு அது பயன்படும். அதே மாதிரி காய்கறி பெருமளவுக்கு அங்க உற்பத்தி செய்யப்படுகிறது, மல்லிகை உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே போல பொதுமக்களுக்கும் பெருமளவுக்கு அது பயன்படும். இரண்டாவது, ஒரு வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். குறிப்பா உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் என்கிற முறையில இந்த ராஜாஜியுடைய நினைவு நாள்ல நான் சொல்ல விரும்புறது, அங்கிருந்து ரயில் தண்டிக்கு இயக்கப்படணும். அந்த ரயிலுக்கு ராஜாஜி என்று ராஜாஜி ரயில் என்ன பெயர் சூட்டணும், அல்லது உப்பு சத்தியாகிரக போராட்டம் பெயர் சூட்டலாம், இல்ல மகாத்மா காந்தி பெயர் கூட சூட்டலாம். அது வரலாற்றை இளைய தலைமுறைக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயம். பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம் வரும் ஒண்ணு, அந்த பகுதி மக்கள் பயனடைவார்கள் இருந்து, மூன்றாவதா ஒரு சுதந்திர போராட்ட வரலாற்றை இளைய தலைமுறைக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டக்கூடிய வகையில, அதுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில அந்த ரயில் இயக்கப்படணும். ரைட். இந்த கோரிக்கைகள் தொடர்ந்து வைக்கப்பட நிறைவேறுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பை தாண்டி அது ஏன் நிறைவேறல அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. இதற்கு நடைமுறையில சிக்கலாக இருப்பது என்ன? என்னென்ன அம்சங்கள் அதற்கு நடைமுறையில சிக்கலாக இருக்கிறது? எப்போது நிறைவேறும் அகல பாதை திட்டம் என்று துறைத்துறைப்பூண்டி, அது மட்டுமல்லாது இதனால் பயனடையக்கூடிய மற்ற மாவட்ட மக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விரைந்து இந்த திட்டம் முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் நிறைவேறதுல ஏன் தாமதம்? நிறைவேறுமா, இல்ல அந்த மக்கள் அச்சம் தெரிவிப்பது போல முடங்கி போகுமா என்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்க, இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்கிறார் திரு ரா முத்தரசன், மாநில செயற்குழு உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அது மட்டுமல்லாத எமது செய்தியாளர் செந்தில் திருத்துறைப்பூண்டி பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். நான் திரு முத்தரசன் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகின்றேன். பல பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க ரயில்வே நிர்வாகம் சார்பாக. இந்த நிதி ஒதுக்கீட்டுல ஒரு குழப்பம் இருக்கிறது. நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு அறிவிப்பு ஒரு பக்கம், அதனால இது முடங்கி இருக்கிறது அப்படின்னு என்ன காரணம் உங்கள்கிட்ட விளக்கப்பட்டது நீங்க பேசும்போது? நிதி ஒதுக்கீடு ரொம்ப முக்கியமான விஷயம். நிலைக்குழு தலைவர் சொல்றாரு 180 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக பிரஸ்ல சொல்லி எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் 18ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில அந்த திருச்சி மண்டல மேலாளர் திருமதி மஞ்சுளா அவர்கள் பேசுகிற பொழுது 50 கோடி தான் நிதி கொடுக்கப்பட்டது எங்களுக்கு, அதற்கு மேல் நிதி கொடுக்கல. அந்த 50 கோடியை கொண்டு நாங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம். முதல் கட்டமா அவ்வளவு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. அப்படி வந்திருக்கிற பணம் அவ்வளவுதான். நிலைக்குழு தலைவர் சொல்லுவது 180 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பணி தொடங்கும் என்று அவர் சொல்லுகிறார். மண்டல மேலாளர் சொல்லுகிறார் 50 கோடி மட்டும்தான் நிதி வந்திருக்கிறது, அதை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் சொல்ல. எது உண்மை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மண்டல மேலாளர் சொல்லுகிற பொழுது நிதியை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள், நாங்கள் செய்கிறோம் என்று சொல்ல. நிதியை நாங்க எப்படி பெற்றுக் கொடுக்க முடியும்? நிதியை போய் நாங்க பெற்றுக் கொடுக்க முடியாது. இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். மத்திய அமைச்சரை போய் பொறுப்பான முறையில் சந்தித்து விண்ணப்பம் கொடுக்கிறோம், தொடர்ந்து முறையிடுறோம். ரொம்ப அமைதியான முறையில, ஜனநாயக முறையில. மிக சமீபத்தில் கூட பாத்திருக்கீங்க அமைச்சர் பார்த்திருக்கிறோம். அமைச்சர் என்ன சொல்றது? அமைச்சர்கிட்ட இருந்து வந்த உத்தரவாதம் என்ன? அமைச்சர்கிட்ட இருந்து நேரடியா சொன்னது நடவடிக்கை எடுக்கிறோம், அது முக்கியமான தான் போடுகிறோம் என்று சொல்லி டி ராஜா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு செயலாளர் டி ராஜா, லிங்கம் எம்பி, ஒலநாதன் எம்எல்ஏ இவரிடத்துல வாக்குறுதி கொடுக்கிறார். வர்த்தக சங்கத்தை சார்பாக பார்த்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர்களே சந்திச்சு பேசியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. செய்யறோம்னு சொல்றாங்களே தவிர இது செய்யவில்லை, போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதுதான் மண்டல மேலாளர் சொல்லுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளது. ஏன்னா அவங்க சொல்றது நேரடியா ஆட்சித் தலைவருக்கு முன்னால சொன்னது 50 கோடி மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கட்டமாக வந்திருக்கலாம் இல்லையா? இன்னும் ஏன் மீதி பணம் வராதுன்னு ஏன் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருக்கோம்? வராது அப்படின்னு முடிவுக்கு நான் வரல.
தேவையான நிதி என்னங்கிறத இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த இதுக்கு எவ்வளவு நிதி தேவை என்பதை நாங்கள் எழுதி அனுப்பிவிட்டோம், எங்க வேலை அவ்வளவுதான், எங்க வேலை முடிஞ்சிருச்சு. நிதி ஒதுக்க வேண்டியது ரயில்வே நிர்வாகம், மத்திய ரயில்வே போர்டு நிதி ஒதுக்கணும், அவங்க ஒதுக்கல, அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும், இவங்க தட்டி கழிக்கிறாங்க. நாங்க எவ்வளவு தேவை என்பதை நாங்கள் முறையாக எழுதி பரிந்துரை செய்து விட்டோம், எங்களுடைய வேலை முடிந்து விட்டது. அங்கே நிதி வந்தா நாங்க செய்வோம், வரலன்னா நாங்க என்ன செய்ய முடியும், இவங்க கேட்கறாங்க. கேட்கறதோட மட்டும் இல்லாம நிதியை நீங்க வாங்கி கொடுங்க, பேச்சுவார்த்தையில சொல்றாங்க, நிதியை நீங்க வாங்கி கொடுங்கிறாங்க. நிதியை நான் பொதுமக்கள் வாங்கி கொடுக்க முடியாது, அது அவங்க தான் கேட்கணும், அவங்க தான் கொடுக்கணும். ஏன் ஒதுக்கல? ஏற்கனவே இருக்கிற பாதைக்கு தமிழ்நாட்டில் அநேகமாக மீட்டர் கேஜ் பாதை இல்லை என்ற நிலையில், குறிப்பாக திருச்சி கோட்டத்தில் இந்த திருவாரூர் காரைக்குடியை தவிர மற்ற எந்த இடத்திலும் மீட்டர் கேஜ் பாதை என்பது கிடையாது, முழுமையாக முடிந்து விட்டது. தென்னகத்திலே எவ்வளவு கிடையாது, தென்னகத்திலே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது இது மட்டும் ஏன் வஞ்சிக்கப்படுகிறது, இதுக்கு மட்டும் ஏன் நிதி ஒதுக்குவதில் இப்படியான குளறுபடி நடக்கிறது என்கிற அச்சம் தான் இந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுகிறது. ரைட். இதனால அந்த பகுதி சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, இது வர வேண்டிய அவசியம், இதனது தேவைகளை தொடர்ந்து பேசி வரோம். இது இல்லாததுனால அந்த பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகளை மேலும் விரிவா சொல்லுங்க செந்தில். அதாவது சார், இந்த ரயில் பாதை பணிகள் முடங்கி போயிட்டா, ஆனா ஒரு 7-8 வருஷமாவே தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நினைக்கிறாங்க. ரயில் பாதை பணிகள் சுத்தமா நடைபெறல. ஆன்மீகம் நிறைந்த பகுதி, நிறைய கோயில்கள், தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் இந்த பகுதி ரொம்ப பின்தங்கி போயிட்டே இருக்கு. நாளைக்கு நாள் ட்ரெயின் வந்தா மிகவும் பாதிக்கும், ட்ரெயின் வந்தாதான் மக்கள் பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே 2 இடத்துலதான் அந்த ரயில் பஸ் ஓடுது. அது ஒன்னு 2வது இங்க திருத்துறைப்பூண்டி வேலை இருக்கு. அந்த ரயில் பஸ் ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் ஓடி இருக்கும். அதுக்கு மேல அந்த ரயில் அடிக்கடி அந்த ரயில் பஸ் ஃபால்ட் ஆகி அது நின்று போயிட்டு, அதனால அது ஒரு பொருட்காட்சி மாதிரி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க கொஞ்ச நாள். இப்ப இந்த ரயில் பாதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே எங்கேயுமே மீட்டர் கேஜ் ரயில் பாதை இல்ல. இது எப்படி இப்ப ரயில்வே பெரிய பெரிய திருச்சி, கோவை, மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரயில் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல, பொருட்காட்சி மாதிரி. அதாவது பழைய ரயில்களை மறக்க முடியாம நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ரயில் பாதையும் மறக்க முடியாத ஒரு ரயில் பாதையா என்னாலும் பாருங்க மீட்டர் கேஜ்ல இருக்குன்னு காப்பாங்களோ என்னமோ இந்த மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. நம்ம அரங்குக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம் சார். இந்த பணிகள் ஏன் காலதாமதப்படுது? இந்த பணிகள் விரைந்து நடக்க என்ன பண்ணணும்? நீங்க உங்கள் சார்பில் இந்த என்ன போராட்டங்கள்லாம் நடத்துறீங்க அப்படி சொல்லுங்க. வணக்கம். பொதுவா தென்னகர் ரயில்வேயிலேயே அநேகமாக திருவாரூர் விட்டு திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, காரைக்குடி வரலையும் இந்த ரயில் பாதைக்கு போட வேண்டி இருக்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டிலேயே அநேகமாக ஒரு மீட்டர் கேஜ் பாதை மட்டும்தான் இங்கே இருக்கிறது. அகல ரயில் பாதை வேணும் என்பதற்காக தொடர்ந்து போராட்டங்களை பல அரசியல் இயக்கங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதேபோல திருத்துறைப்பூண்டி விட்டு கோடியக்கரை, அகஸ்தியாம்பிள்ளைங்கிற பாதை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாதைகள். அப்ப இந்த பாதையை அகலப்பாதை ஆற்ற வேண்டும் என்பதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்தியாவிலே 2வது புதிய பாதை. இந்த பகுதியில் இருக்கிற மக்களோ விவசாயிகளோ யாரும் கேட்பதில்லை. ஆக 2வது அநேகமா இந்தியாவிலேயே 2வது தடவையாக போட்ட இந்த பாதையை அகலப்படுத்த என்பதற்காக தொடர்ந்து பல போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதேபோல வர்த்தக அமைப்புகள் நடத்தி வருகிறது. பல்வேறு அரசியல் அமைப்புகள் தொடர்ந்து நடத்தி வருகிறது. இப்ப சமீபத்தில் கூட 3ஆம் தேதி திருவாரூர்ல அந்த ரயில் மறியல் நடத்தி அநேகமாக பல்வேறு ரயில்வே திட்டங்களிலே நிதி ஒதுக்கப்பட்டதாக சொல்லி, ஆக இங்க இருக்கக்கூடிய மீட்டர் கேஜ் பாதையை அகல ரயில் பாதை ஆக்குவோம் என்று சொல்லி ரயில்வே எல்லாம் தண்டவாளங்கள்லாம் பிரிக்கப்பட்டது. இதுவரையிலும் பாலங்கள் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் கட்ட வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னார்கள். இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் முன்மாதிரான இல்லை. அதேபோன்ற இந்த பணிகளை கடலூரில் இருந்து மயிலாடுதுறை போடப்பட்டது, மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வரையிலும் பாதைகள் போடப்பட்டது, திருவாரூரிலிருந்து காரைக்குடி வரையிலும் இந்த பணியை துவங்க வேண்டும் என்று அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆக கடந்த 3ஆம் தேதி ரயில் மறியல், ஒரு நாள் முழுமையும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். காவல்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய பணிகளை மேற்கொள்கிறோம் என்று எங்களிடத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரிடத்திலே அன்றைக்கு நான் மறியலில் ஈடுபட்ட போது என்னிடத்திலையும் திருத்துறைப்பூண்டியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினத்திலும் வாக்குறுதிகளை தந்து இந்த பணிகளை செய்வதாக வாக்குறுதி தந்தார்கள். அதுபோல் இந்த மாதம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி தென்னக ரயில்வேனுடைய அதிகாரி எங்களிடத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே ஒரு கூட்டங்களை நடத்தி அதில் நான் உடனடியாக பணிகளை மேற்கொள்ளுவேன், அப்படி மேற்கொள்ளுகிற போது நீங்க பணம் வாங்கி கொடுத்தா நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்று அவர் சொல்கிறார்கள்.
ஆக நாங்கள் பணம் வாங்கி கொடுத்தால் இவர்களை பணியமர்த்துவதற்கு பணி செய்வதற்கு ரயில்வே அகலப்படுத்துவதற்கு என்பது என்ன சாத்தியம் என்று எங்களுக்கு ஒரு கேலிப்புத்தாக இருக்கிறது. இதையெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்றுகிற ஒரு திட்டமாக இருக்கிறது. ஒன்றை நான் குறிப்பிட கடமைப்படுகிறேன். இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் பி. லிங்கம் அவர் போய் அமைச்சரிடத்தில் பேசி எங்களுக்கு இந்த நிதியை கொடுக்க வேண்டும், அந்த மக்கள் நீண்ட காலமான போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஏற்கனவே இந்த குறுகிய ரயில் பாதையில் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்தது, அதை எடுத்து விட்டீர்கள். அயலராத பதியும் முதல்ல தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அது மாநிலவை உறுப்பினர் டி. ராஜா அவர்கள் ரயில்வே அமைச்சரை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். நிதிகளை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பகுதியில் இருக்கிற தலைவர்கள் சாதாரணமான அரசியலிலும் சரி அமைச்சர்களும் சரி சாதாரணப்பட்டவர்கள் யாரும் இல்ல. நிதியமைச்சரே பாத்தீங்கன்னா காரைக்குடியை சேர்ந்தவர் தான் பா. சிதம்பரம். அவர் நினைத்திருந்தால் கூட இந்த பாதையை கொண்டு வர முடியும். நாங்க புதிய பாதை எதுவும் கேட்கவில்லை. புதிய பாதைக்காக வேண்டிய திட்டமிட்டு பணிகளை துவங்குகிறார்களே தவிர இருந்த பாதை எடுப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஏதோ ஒரு அரசியல் காரணத்தால் இது தடுக்கப்படுகிறது. வணிகங்கள் முடங்குகிறது. ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். திருத்துறைப்பூண்டி விட்டு கோடியக்கரை வரலும் இருக்கிற பாதை இருக்கிறதே, அநேகமா தமிழ்நாட்டுக்கே முழுமையாக உப்பும் சவுக்கையும் மல்லிகைப்பூவும் கொண்டு போகிற பெரிய சிறப்பு வாய்ந்த இடம் கோடியக்கரை. அதை விட கோடியக்கரைக்கு என்ன முக்கியத்துவம், 1930ஆம் ஆண்டு ராஜாஜினுடைய தலைமையில பெரிய உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்து அந்த இடம் முக்கியம் பெற்றது. இன்னைக்கு கோடியக்கரையிலிருந்து அடுத்தது பார்த்தோம்னா இலங்கைக்கு ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. இந்தியாவிற்கு ஒரு அபாயகரமான எதுன்னு சொன்னா அந்த அபாயம் இலங்கையிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்க சீனா போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாமே இலங்கையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய ராணுவம் இன்னைக்கும் முகாமிட்டு இருப்பது கோடியக்கரையில் தான் முகாமிட்டு இருக்கிறார்கள். ஒரு அகலராய் பாதையே கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்கு இந்திய அரசாங்கம் உடனடியாக இதை செய்ய வேண்டும். அதற்கான தொடர்ந்து போராட்டங்கள் இங்க இருக்கிற வணிகர் சங்கமனம், பல்வேறு பொதுமக்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். இதை உடனடியாக பணிகளை துவங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரைட். ஆக அங்க இருக்கக்கூடிய கோரிக்கையை நம்மளால பார்க்க முடியுது. இதுல சில குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. இதை அப்படியே மீட்டர் கேஜாவே வச்சுக்கிட்டு ஒரு சின்னமா பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. அதற்கான வாய்ப்பு இல்லைன்னே சொல்லிடலாம். ஏனென்றால் இந்திய ரயில்வே சார்பாக இவைத்தான் மீட்டர் கேஜாக ஒரு புராதனமாக காக்கப்படும் சொல்லிட்டு நீலகிரி ரயில் பாதை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அதீதம் தானே. அந்த குற்றச்சாட்டு இதை ஒரு மாதிரியா வச்சுக்கணுங்கிறது இல்ல, ரயிலே ஏற்க மாட்டாங்க அப்படிங்கறதான் பிரச்சனையே தவிர இல்ல. இன்னொன்னு நீதிமன்றம் கூட, கவுஹாத்தி நீதிமன்றம் கூட இந்த நாடு முழுவதும் இந்த மாதிரி மீட்டர் கேஜே எல்லாமே எல்லாத்தையுமே அகல ரயிலா மாத்திரத்துக்கான திட்டம் போட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் டார்கெட் வைத்து இதற்குள்ள செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியது வேறொரு ரயில் பாதையை பற்றி. ஆக ஒரு டார்கெட் அரசாங்கம் நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த பணியை தொடங்கணுங்கிறதா. அதாவது ஏற்கனவே இருந்த வழித்தடங்கள்ல அது தேவையே இல்லாம எடுக்கிறோம்னா தேவை என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது, இயக்கப்படும் என்றும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் இதற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பணியை தொடங்கி முடிச்சிட்டு அடுத்தடுத்த பணிகளை தொடங்கலாம். இதை முதல்ல பிராட்காஸ்ட் ஒரு டார்கெட் வைத்தால் அதற்குள்ள நிறைவு பெறும் அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டுக்குள்ள இது வெற்றியெல்லாம் மாத்தணும், ஆள் இல்லா சிக்னல் குறைக்கணும் அப்படிங்கறது ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அது போல இதுக்கு டார்கெட் அதே போல இந்த வரக்கூடிய நிதியாண்டுல அதுக்குரிய நிதியை ஒதுக்கி வரக்கூடிய 2014-2015 ஆண்டு ரயில் பட்ஜெட் போடுகிற பொழுது இதற்கு தேவையான இங்கிருந்து மண்டலத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற அந்த எவ்வளவு நிதி கேட்டிருக்கிறார்களோ அந்த நிதியை முழுமையாக ஒதுக்கி இந்த பணியை முடிக்க வேண்டும். ஒரு ப்ரீ பட்ஜெட் இயர்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரீ எலெக்ஷன் இயர்ல அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சாலும் அடுத்த பட்ஜெட் இருக்கும்ல, அந்த பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட் தானே முதல்ல போடுவாங்க. அந்த ரயில்வே பட்ஜெட்ல இதற்குரிய முழுமையான நிதியை ஒதுக்கி இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்பிக்கை வராது. நம்பிக்கை வரலன்னு சொன்னா இந்த போராட்டங்கள் மேலும் மேலும் தீவிரமடையும். அது தவிர்க்க முடியாது. உங்களுடைய கோரிக்கையை எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஏற்கனவே திட்டமிட்டபடி காரைக்குடியிலிருந்து ஆரம்பிக்காம ஏற்கனவே திட்டமிட்டபடி தான் செய்யணும், செய்யக்கூடாது, திருவாரூர்ல இருந்து செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது மட்டுமல்லாது விரைந்து செயல்படுத்தணும், உடனடியாக இதனது பணிகளை தொடங்கணும், நிதி ஒதுக்கீட்டுல சிக்கல் எதுவும் இருக்கக்கூடாது, இதனால் மக்கள் பயன்பெறுவார்கள், வாய்ப்புகளும் நன்மையும் இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வாய்ப்பு நன்மை அவசியம் எல்லாமே இருக்குங்கிறது உங்களுடைய கோரிக்கையாகவும் அங்கிருந்து களத்திலிருந்து கலந்து கொண்ட உங்களுடைய கோரிக்கையாகவும் பார்க்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. அதே போல களத்திலிருந்து செய்திகளை வழங்கிய எமது செய்தியாளர் மற்றும் அவரோடு இணைந்திருந்த மற்றும் பலருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.